कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलम् गोविन्दा गोविन्दा என்ன வர வர வாசல்ல வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலங்காத்தால மணி அடிச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணிருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பூஜை பண்ண விட்டா தானடி. ஒரே ஒரு தடவை கண்ணத்துல போட்டுட்டு வந்துடுறேன். சரி போ. ஏய் உள்ள போடி உள்ள வா. புதுசா வந்தவன் ரெக்கார்ட போட்டு காலனிவே டிஸ்டர்ப் பண்றானே. கோவிந்தா கோவிந்தா. எனக்கு காலையில எப்பவும் காயத்ரி மந்திரமும் சுப்ரபாதம் போட்டு சாமி கும்பிட வழக்கம். உங்களுக்கு எதுவும் ஆச்சரியமனே? ஐயோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. என்ற குருவாயூரப்பா எந்தா ஒரு பக்தி ഈ ചെറുക്കനിക്ക് എന്റെ തങ്കച്ചി ഓമനയെ കല്യാണം കെട്ടി വെച്ചാ എത്ര നന്നായിട്ടിരിക്കും. கோவிந்தா 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 கோ. வீட்ல யாரும் இல்லீங்களா? வாங்க தம்பி உட்காருங்க. பரவாயில்லங்க. பூஜை முடிச்சுட்டு காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உட்கார கூடாதுன்னு சாம வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே பூஜை முடிச்சுட்டு கற்பூரம் காட்டலாம் நினைச்ச சமயத்துல தீப்பெட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா குடுக்குறீங்களா? இருங்க தம்பி. என்னங்க எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லாதனால கற்பூரம் காட்டுற சமயத்தை தவிர தீப்பெட்டியோட நினைப்பே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சாமியார் மாதிரி வளர்த்துட்டாங்க என் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லைங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் ஜீவாங்க. எனக்கு யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல் கொடுத்து ஓபில டிஎன் பேங்க்ல உத்தியோகம் கொடுத்திருக்காங்க. மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளங்க. அதுக்கு மேல ஹவுசிங் அலவன்ஸ் டிராவல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால நோ ப்ராப்ளம்ங்க. அதோட எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க. நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் எல்லாம் நிறைய வருதுங்க. இருங்க வரேன். இன்னாங்க தீப்பெட்டி. எனக்கு எதுக்குங்க தீப்பெட்டி? நீங்க வந்தது அதுக்கு தானே? ஆமா ஆமா நான் வந்ததே தீப்பெட்டிக்காக தான். தேங்க்ஸ் வரேங்க. சீக்கிரமா போய் பூஜை ஆரம்பிச்சிடறேன். கோவிந்தா கோவிந்தா. இவகிட்ட நம்ம பப்பு வேகாது போல இருக்க. மிஸ்டர் கேசட்ல போட்டது வெங்கடேச சுப்ரபாதம், நெத்தியில போட்டுக்கிறது விபூதி பட்டை. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? வெங்கட் ஈஸ்வரன் வெங்கடேஸ்வரன். அட ஆமா. ஹரி ஹரன் 2 பேரும் ஒண்ணுதான்னு புரிய வைக்கிறதுக்காக நெத்தியில விபூதியை வச்சுக்கிட்டு மனசுல நாமத்தை வச்சுக்கிட்டேன். நாமத்தை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா மனுஷங்களுக்கு போட்டுறாத. ஆமா நாமத்தை எங்களுக்கு போட்டுறாத. நீ நாமம் போட்டாலும் பூஜை பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணு. அத வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத. ஃபேமிலி எல்லாம் சேக் ஆகுதுடா. சேக்கனா துபாய்க்கு அனுப்பி வேண்டியதானே? துபாய்க்கு எதுக்குடா? இதானே சேக்கெல்லாம் இருக்காங்க. டேய் மடையா, நான் அந்த சேக்க சொல்லடா, இந்த சேக்க சொல்றேன். ஓஹோ ஏப்பா, நான் இருக்கும்போது என்னமோ வேற லாண்டரி தெரியாம 3 மாசம் ஆனாலும் சரி 6 மாசம் ஆனாலும் சரி சேர்த்து என்கிட்ட தான் துணி போடணும். உடனே அவர் ஒரு நல்ல லாண்டரியில போட்டு அதெல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பட்டன் போனாலும் சரி ஜிப்பு போனாலும் சரி என்கிட்ட தான் போடணும். அதெல்லாம் டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. டெய்லரி மச்சா இருக்கல்ல. ஓ குடும்பமே பிச்சை எடுக்கிறீங்களா? அதை தவிர ஏதாவது இடக்கு மடக்கு பண்ண இந்த காலனி விட்டே உன்னை துரத்திடுவேன். ஆமா லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க போடா. அப்புறம் ஏன் கண்டிஷன் சொல்ற நீ கேட்டுக்க. நீ இந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது தலையெல்லாம் களைச்சு விட்டுக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு தான் உள்ள வரணும். அட என் பொண்டாட்டி வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமல்ல. ஆமாமா போடா. அவ இவனை பார்த்த உடனே பக்தி பரவசத்துல பஜனை பாட ஆரம்பிச்சிருவா சார். மிஸ்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த காலனில நீ எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது. கரெக்ட். இந்த காலனிக்கே இவர்தான் வாட்ச்மேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்ப தூக்கி எறிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற. சமையல்காரன் எல்லாம் வார் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே. நோ இல்ல, மிலிட்டரியில நீ சமையல்காரன் தான். சரி சரி நீ போப்பா, வீட்டுக்கு போகாத. இவன் சமையல்காரன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா இருக்கு. அது என்ன டிராபிக் ஆனாலும் சரி இவன் சமையல்காரங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. நோ டிஸ்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இவன் சமையல்காரன். ஆமா, நான் மிலிட்டரியில சமையல்காரனா இருந்து உனக்கு எப்படி தெரியும்? ஆடா, எனக்கு தண்ணி அடிக்கும் போது நீ தானே சொன்ன. அன்புள்ள பாட்டிக்கு ஜீவா எழுதி கொண்டது. நீ எப்படி இருக்க? நான் நல்லபடியா பேங்க்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு காலனில வீடு எடுத்து செட்டில் ஆயிட்டேன். இங்க என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அவ சம்மதம் தெரிஞ்ச உடனே
நீ ஆசைப்பட்டபடியே சீக்கிரமா என் கல்யாணம் நடக்கும். அப்பாடா, என் பேரன் இப்பவாது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை வந்துச்சேன். இந்த பிஸ்கட்டை போட்டு இந்த நாய்க்கு ஐஸ் வச்சா திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி. இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். சாப்பிடு. சாப்பிடு. கத்தாத. கம் கம் கம்டா. நானா? கத்தாத. ஏய், மாட்டடா. ஷட் அப். வா. கம். வாடா. Come on. Come. ஐயோ, எப்படி நான் வாடா. கம். இருங்க வரேன். இது அவளை விட பிடிவாதமா இருக்குது. இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க. நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ, நான் கூப்பிட்டது உங்க. யூ see, என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம் அந்த தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் only. நான் கூப்பிட்டேன். நீங்க கூப்பிடலாம், பட் யூ ஆர் டூ லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட அண்ணா கவுத்துல இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் சொல்றத வேண்டாங்க. எக்ஸலன்ட், மார்வலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஏண்டி, அவன் என்னமோ கையை இப்படி இப்படிங்கறான், நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி ஆட்டிட்டு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி, நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேட்டா. கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றான். இடியட். யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டம், அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன மிலிட்டரி இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படி இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறா. அவனை சுடாம என்ன பேசுற? ഇവിടെ എന്താണ് ബഹളം? சிவப்பு பவளம். മിണ്ടാതിരിക്കൂ. ആ ചെറുക്കൻ ഒരു കറുപ്പ് കരസനാണ്. റോഡിൽ പോകുമ്പോൾ കുറിച്ച് തല നിമിരാണ്ട് പോകും. ആ തമ്പിയെ ചീത്ത പറയണ്ട. മൂട് വായേ. இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணும் புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி யோசிப்போம். பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படின்னா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் சாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி. இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரி சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாரும் என் சிஸ்டர்ஸ் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போனா? ஹலோ, என்னங்க என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க என் நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுறதுக்காக அத கூப்பிட தண்டபாணி பொண்டாட்டி அதை தப்பா நினைச்சு வர. அவங்கள தண்டபாணி சார் தப்பா நினைச்சாரே, அதான். நல்ல வேலை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கல, அது போதும். அது சரி, நீங்க எங்க இங்க? எனக்கு ரொம்ப அழகான புடவை ஒண்ணு வேணும். புடவையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, இல்ல, நான் புடவை வேணும்னு சொன்னது எனக்கு பிடிச்ச அழகான ஒரு பொண்ணுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? என் மனசுக்கு பிடிச்சவளுக்கு. அப்ப அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இங்க இருக்கும்போது எப்படிங்க கூட்டு வருது? இங்க 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 அவங்க கணக்கு தெரிய மாட்டா. இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் தெரியவா. சரி சொல்லுங்க, எந்த டைப் சாரீஸ் வேணும்? இது விப்புல் சாரீஸ். இன்னொரு முறை
இல்ல நீங்க லேடி தானே, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்களேன். சரி சொல்லுங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே உங்க கலர் தாங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ற மாதிரியே பண்ணுங்களேன். இது பாருங்க. இது இதாவது வேற ஏதாவது டிசைன் காட்டுங்களேன். இது ஓகேயா? இது சாட்டாங்க, நல்லாவே இல்ல. சரிங்க சார், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ எனக்கு கோச்சுக்கிட்டீங்க, கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். நீங்க சும்மா சும்மா புடவை காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அதனால இந்த புடவை அப்படியே விரிச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பொண்ணுங்க புடவைய தோல் மேல போட்டு போஸ்ட் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இது எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ, என்ன கனவா? உங்க ஃபியூச்சர் வைஃபோட கனவெல்லாம் விட்டுட்டு இந்த புடவை உங்களுக்கு மேட்சா இருக்கான்னு சொல்லுங்க. மார்வெலஸ். அப்பாடா, நீங்க ரொம்ப லக்கி மேன் தெரியுமா? இந்த டிசைன்ல இந்த ஒரு புடவை மட்டும்தான் இருக்கு. யூ ஆர் வெரி வெரி லக்கி. நான் எப்பவுமே லக்கி தாங்க. பாருங்க. வாங்க. யாருமா இவன்? உன் கலரு உன் ஹைட்டுன்னு உன்னை டாவடிச்சுக்கிட்டே உடம்ப வாங்கிட்டு பொறுக்கி மாதிரி போறான். சே, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல மேடம். எங்க காலனில தான் இருக்காரு. ஐ see. ரொம்ப யதார்த்தமான ஆளு. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு. மொத்தத்துல கலகலப்பான பேர் வழி. பரவாயில்லையே, ரொம்ப தான் சர்டிபிகேட் கொடுக்குற. வேலைக்காரிட்டு சொல்லி கொண்டு போற கேரியெல்லாம் நல்லா தேய்ச்சி பளபளன்னு வைக்க சொல்லு. இஸ்திரி பிக்னிக் கொண்டு போற பெட்ஷீட் நாப்கின் எல்லாம் நல்லா துவைச்சு அயன் பண்ணி கொண்டு வா. அப்புறம் எனக்கு முன் சீட்டு வேணும். டோன்ட் வரி, டிரைவர் இறக்கிட்டு அந்த சீட்ல ஒண்ணு உட்கார வச்சிடுறேன். ஏமா என்னென்ன ஐட்டம் ரெடி? ஞானே ஒண்ணு இல்லம்மா, மத்த ஐட்டங்களை சொல்லு. அதான் சேட்டா, தேங்காய் புட்டு, அப்பம், கப்பக்கிழங்கு எல்லாம் உண்டாக்கிட்டு வரா. அது கப்பையோ இல்ல தொப்பையோ, நாளைக்கு பிக்னிக்கு ரெடியா இருக்கணும். யங் மேன், நாளைக்கு நம்ம காலனில எல்லாருமா பிக்னிக் போறோம். How about you? சாரி சார், இயர் எண்டிங் ஆடிட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நான் கூப்பிட்டா கூடவா? இம்பாசிபிள். You are going to regret. You are missing a great gala time. வணக்கம் ஜானகியம்மா. வாங்க. உங்க கையால புளியோதரை சாப்பிட்டா உடம்பே புல்லரிக்கும். அடாடா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். டு டெல் யூ தி ட்ரூத், உங்க புளியோதரைக்காக தான் இந்த பிக்னிக்கே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளை காலையில ரெடியா இருங்க. அங்கிள், நானும் அம்மாவும் என் வண்டியிலே வந்துடுறோம். பக்கத்துல தானே இருக்கு. நோ 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 நோ, நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற மிலிட்டரி பஸ்ல தான் நாம எல்லாரும் போறோம். ஓகே, நோ டாக்ஸ் ப்ளீஸ். மேஜர் சார். யாரா அவன் அசால்ட்டா கூப்பிடுறது? சார் 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 சார், நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்பதான் வர மாட்டேன்னு அதுக்குள்ள என்னாச்சு? நீங்க பிக்னிக் தான் சொன்னீங்க. பின்ன என்ன பாத யாத்திரைக்கா கூப்பிட்டேன்? நான் ஏதோ மீட்டிங் நினைச்சேன் சார், நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. மிலிட்டரி டிசிப்ளின் படி ஒரு தடவை நோன்னு சொல்லிட்டா மறுபடியும் சேர்த்துக்கவே மாட்டோம். சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? எங்காவது போனோம்னா என் பொண்டாட்டியை நம்பி விட்டு போறதுக்கு என் மச்சான் தான் சேஃப்டி. அப்படி அவன் சொல்லுங்க. வரலன்னா அந்த பிக்னிக்கே கேன்சல்யா. ஷட் அப். இத கேன்சல் பண்றதுக்கு நீ யார்? ஷட் அப். ஓகே பண்றதுக்கு நீ யார்? மேஜர். ரப்பர். சார் பிக்னிக் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க சார். நாளைக்கு பிக்னிக்ல மேஜர் சிங்கம்னு நாங்க எல்லாம் உங்களுக்கு பட்டம் கொடுத்துறோம். ப்ளீஸ் நானும் வரேன் பட்டம் சார். கொடுக்க போறியா? ஆமா, மேல பறக்குது மாதிரி பேப்பர் பட்டம். அதான். ஓகே, எமர்ஜென்சி கோட்டால என்னுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை நான் சேர்த்துக்கிறேன். நீ சமையல்காரங்கிறத அடிக்கடி மறந்துடுற. மிலிட்டரி அங்கிள், இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிக்கணும். தண்டம் சேட்டனே ஜெயிக்கும். அவர் ஜெயிச்சிட்டாலும் சாவித்திரி மேடம், என் ஆட்டத்தை பார்த்தது இல்லையே, வந்து பாருங்க. ஓ சரி, நீங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறீங்க? சாக்சன். இந்த மைக்கேல் சாக்சன் ஆடினா ஆடாதவங்க எல்லாம் ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரசிகர் பண்றதுக்கு தெரியுமா? எங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளையா? உங்களுக்கு ஆட்டம் கத்து கொடுக்கட்டுமா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஓ என்னடி நோ, செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. யோ மிலிட்டரி, இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லையா? இவனுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்களே. டேய், உனக்கு ஒத்த கால ஆட்டம் தெரியுமா? தெரியுமே. நீ பாத்துருக்க மாட்டடா. தெரியுங்க. இல்ல இப்ப நீ பாத்துறீங்க. வேண்டாங்க, அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுருங்களா? அவர் என்ன வீட்டுக்காரரா? அவங்கள விட்டுருங்க. என்ன அவங்களா? என்ன ரெண்டு பேரும் புது பொண்டாட்டி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பிக்னிக்ங்கிற பேர்லயாவது திவ்யா கிட்ட மனம் திறந்து பேசலாம்னு பார்த்தா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உயிரை வாங்குறாங்களே. திவ்யா கிட்ட எப்படி பேசுறது? ஏண்டா குத்துற? கேரம் போர்டுல பிளாக் காயினையும் ஒயிட் காயினையும் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இந்த குரூப் ரெண்டா பிரிச்சுட்டு ரெட் காயினியா அதான் ஊவால தனியா பிராக்கெட் பண்ணிடு. டேய், என்னடா இது? உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா. கை கொடு. சூப்பர் ஐடியா. கடலை குளிக்காம போவா. அவல்லப்பா. சாவித்ரிகா, அவகிட்ட சேச்சே வாங்க. ஏண்டா, என்ன ஜீவா? அதோ
அங்க இருக்கிற கோவில் பக்கத்துல ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் 3 சேர்ந்து இருக்கு. அது நீங்க 100 தடவை சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி வந்தா ஓடி போன புருஷன் திரும்பி வந்துருவாரு, சந்தேகப்படுற புருஷன் திரும்பிடுவாரு. அப்படியா? ஐயோ, நாம போய் 1000 தடவை சுத்திட்டு வருவோமா? என் புருஷன் திருச்சி வரும். வரும் வா. போங்க போங்க. 2 wickets out. குட் மார்னிங் லாண்ட்ரி சார். குட் மார்னிங். நீங்க நேர்மையான லாண்ட்ரி மேன் தானே? இதுல என்ன டவுட்? சாவித்ரி அக்கா புடவைய துவைக்கும் போது கிழிச்சிட்டீங்களாமே? கிழிச்சிட்டேனா? எஸ். நான் தேய்ச்சி தான் பழக்கம், கிழிச்சு பழக்கம் இல்ல. கிழிச்சிட்டீங்களே? அந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க, போய் பாருங்க. சாவித்ரி மேடம், சாவித்ரி மேடம். 3rd wicket down. அங்கிள் இங்க வாங்க. என்னடா மாப்ள? இங்க நீங்க ஷட்டில் காக் ஆடுறீங்க, அங்க ஒருத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறாங்க. யாரு? அதான் அந்த ஜாக்சன். என்ன பண்றான்? உங்க பொண்டாட்டி புடவைல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போயிருக்கான். டேய் லாண்ட்ரி, இந்த வரண்டா, இந்த வரண்டா. வர என்ன இங்கே நிக்கிறீங்க? ஓ இங்கே நிக்கனா? இந்த வந்துட்டேன். 4th wicket out. டைரக்டர் யா பக்கத்துல ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா? அங்க டைரக்டர் வராம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நீங்க அங்க போனா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்டர் இல்லையா? நான் போறேன். யா. ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. எங்க இருந்து வருது தேசிய கீதம்? புல்லரிக்குதே. அதிநாயக ஜெய பாரத பாக்கிய விதாதா. ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே. ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. ஜெய ஹே ஜய 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 ஹே. ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. இவனுக்கு ஸ்டார்டிங்க்கு மேல வரவே வராதா? ஜய ஹே ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. ஜய ஹே. டேய் ஜெயகேந்திரன் சொல்றா. ஜனகணமன அதிநாயக ஜெயகே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.